அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். சில நாட்களுக்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகு அரசியல் திறனாய்வாளர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களை நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். ஈரோடு இடைத்தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க. சில கட்சிகள் பின்வாங்கியிருக்காங்க. சில கட்சிகள் நாங்க தைரியமா களத்துல போட்டி போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் பேச போறோம். முதல்ல இந்த இடைத்தேர்தலை பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை என்னோட கேள்வியாவே நான் வைக்கிறேன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் அர்ஜுன். வணக்கம் ஐயா. எனக்கு இந்த இடைத்தேர்தலை பத்தி எல்லாரும் அதை வந்து போட்டியிலேருந்து விலகிறப்பங்க ஐயா, எனக்கு தனிப்பட்ட முறையில நாம் தமிழர் கட்சி மீது பெரிய நம்பிக்கை கொடுத்தது வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தல். டிடிவி தினகரன் அண்ணன் வந்து எல்லாரோட வாக்கு வங்கியும் காலி பண்ணப்ப, வாஷ் அவுட் ஆனப்ப, அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி வந்து ஏறி இருந்துச்சு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இடைத்தேர்தலை பற்றி உங்களோட கருத்து என்னங்கய்யா? இடைத்தேர்தல் விஷயத்துல நாம் தமிழரை மற்றவங்களை வந்து வேறுபடுத்தி வித்தியாசமா தான் பார்க்கணும். ஒவ்வொரு இடைத்தேர்தலும் தங்களுக்குள்ள வெற்றி படிக்கான ஒரு களமாட்டு வந்து நாம் தமிழர் மாத்துறாங்க. குறிப்பா 1.1% வாக்கு தான் நாம் தமிழர்னு ஆகி ஒரு பெரிய செட்பேக்கு, வெரி லோ ஓட். சீமான் மேல பற்றுதல் கொண்ட என்னுடைய நண்பர்கள், அவங்க தமிழ் தேசியம் பிளஸ் சிவாஜி ரசிகர்கள், அந்த இடத்துல ஒரு தோத்து போன சிவாஜியை பற்றி எல்லாம் விழா கொண்டாடுறான், இவனை பாராட்டணும் அப்படி இப்படின்லாம் சொன்னவங்க எல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. 4% வரும்னு நினைச்சோம்பா, 1ல போயிட்டு வந்து வெரி மச் ரிக்ரெட்டட், இப்படி ஆயிடுச்சு, நம்ம என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப பற்றுதல் கொண்டவங்க சீமான் மீது அவங்க வந்து ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை ரைட்டாப்பே பண்ணிட்டாங்க. சின்சியரா 4% வந்து எழுப்பி போவார் நினைச்ச ஒருத்தர் வந்து 1% போயிட்டாருன்னு வேதனைப்பட்டு தமிழ் தேசியம் சிவாஜி மீது, தோத்து போன சிவாஜி மீது தமிழன் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு இப்படி விழுந்துட்டாரேங்கிற ஒரு வேதனை அவங்களுக்கு இருந்தது. ஆனா ஆர்கே நகர் வந்து நாம் தமிழருக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருந்தது. ஆர்கே நகர்ல இந்துத்துவாவுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒரு சின்ன போட்டி உருவாயிடுச்சு. இந்துத்துவாவில் வந்து டாக்டர் தமிழிசை, கருநாகராஜன் ஒரு பெரிய நல்ல ஆர்கனைசர், முக்கியமான நபர் தான், அவரை நிறுத்தி களங்காணும் போது தமிழ் தேசியம் தமிழன் தொலைக்காட்சி கலைக்கோட்டு உதயம் என் தம்பி தான், அவரை நினைச்சு அந்த களத்தை காண்றாங்க. நாகராஜன் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். அப்போ 2 பேரும் வந்து களத்துக்குள்ள நிற்கும் போது சின்சியரா எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க உள்ள தமிழ் தேசிய வாலண்டியர்ஸ் கேடஸ் வந்து ஆர்கே நகர்ல குவிஞ்சி நாம் தமிழருக்காக வாக்கு கேட்டாங்க. அது வந்து 2.7% வாக்கெடுத்த பாஜகவை 1.1% வாக்கெடுத்த நாம் தமிழர் வீழ்த்தியது. அந்த இடத்துக்குள்ள முன்ன விட அதிக வாக்குகளை நாம் தமிழர் பெற்றுட்டாங்க. பாஜக வந்து குறைவான வாக்குகளை பெற்றாங்க. தமிழிசை கருநாகராஜனை விட்டு நாம் தமிழர் சீமான் கிட்ட தோல்வியை தழுவுனாங்க. அந்த இடம் தான் நாம் தமிழருக்கு ஒரு பூஸ்ட். ஆக பாஜகவில் உள்கட்சி குழப்பங்களும் இந்த தேர்தலை மையமா வச்சு தமிழிசைய நாற்காலில இருந்து தூக்கி அடிக்கணும்னு நினைச்ச இளகணேசன்கள், பொன் ராதாகிருஷ்ணன்கள் இங்கதான் அங்க கண்ணுக்கு எதிராக தெரிஞ்சாங்க. நாம் தமிழர்ல சீமான் வளரணும், நாம் தமிழர் ஒரு துளிர்க்கணும், துளிர் விட்டு அது வளர்ந்து மேலோங்கணுங்கிற எண்ணம் கொண்ட கேடர்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாவும் பிற மாநிலங்கள்ல இருந்து, தமிழ்நாடு ஃபுல்லாவும் பிற மாநிலங்கள்ல இருந்து வந்து வேலை பார்த்தாங்க. அது நாம் தமிழர் சட்டமன்ற பொது தேர்தலோட இடைத்தேர்தல ஒரு வளர்ச்சியை காட்டிட்டு, அதுதான் இந்துத்துவாவுக்கு ஒரு, இந்துத்துவா விட தமிழ் தேசியம் ஒரு புஷ் ஆகுது காரணம். டாக்டர் தமிழிசை அந்த இடத்துல கோட்டை விட்டது. அதற்கு டாக்டர் தமிழிசை மட்டும் காரணம் இல்ல, பாஜகவுக்குள்ள இருந்த உள்கட்சி குழப்பம் ஒரு காரணம். அதற்கு பிறகுதான் நாம் தமிழர் 3.8% பாஜகவோட அதிகமான ஒரு பலம் கொண்ட கட்சியாட்டு 2019 வந்து அது எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இந்த மாதிரி நாம் தமிழருக்கு ஆர்கே நகர் மட்டுமல்ல, விக்கிரவாண்டி நாங்குநேரியும் மக்களவை தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு உதவிச்சு. விக்கிரவாண்டியில நாம் தமிழர் 1.5% வாக்கு தான் எடுத்தாங்க. நாங்குநேர்ல 2% வாக்கு தான் எடுத்தாங்க. ஹரிநாடாருங்கிற ஒரு ஜாதி அமைப்பை சேர்ந்தவர் வந்து என் நண்பர் தான், அவர் குண்டாசுல எல்லாம் உள்ள போனவர். அவர் 2% ஓட்டு எடுத்ததை, ஹரிநாடாரை விட நாம் தமிழருக்கு வாக்கு குறைவுங்கிறத காலையில இருந்து மாலை வரை அனைத்து தொலைக்காட்சிகளும் நாம் தமிழர் அவமானப்படுத்தும் விதமா அதை செய்தி வெளியிட்டாங்க.
ஊடகங்கள்ல அதை பெட்டி செய்தி போட்டு நாம் தமிழரை இன்சல்ட் பண்ணாங்க. ஆனா களத்துல நின்னாரு நாம் தமிழர் சீமான். தினகரன் 5.5 எடுத்தவர் களத்துல நிக்கல. எடுத்த எடுப்பிலே சீமானை விட ஒரு 3 மடங்குக்கு மேல வாக்கெடுத்த கமலஹாசன் களத்துல நிக்கல. 5 மடங்கு வாக்கெடுத்த தினகரன் களத்துல நிக்கல. 5 மடங்கு வாக்கு எடுத்த அன்புமணி ராமதாஸ் களத்துல நிக்கல. சீமான் களத்துக்குள்ள நின்னது மக்கள் மத்தியில. இவர் மக்களுக்கானவர், மக்கள்ல ஒருத்தர், சந்தர்ப்பவாத அரசியல்வாதி இல்ல, லாப நஷ்ட கணக்கு பார்த்து ஓடி ஒழியக்கூடியவர் இல்ல. துணிவா என்ன வாக்கு வருதோ, என்ன நடக்குதோ, என் மக்கள் எனக்கு என்ன வாக்கு தாராங்களோ அதை நான் ஏற்றுக்கிட்ட தயாருன்னு களத்துல நிற்கக்கூடியவருங்கிற அந்த லீடர்ஷிப் வந்து கமலஹாசன் தினகரனை விட சீமான மக்கள் மத்தியில உயர்த்தி காட்டிட்டு, இதுலதான் சீமான் வந்து 7% போறாரு. தினகரனும் கமலஹாசனும் 2.5% போயிடுறாங்க. சோ இடைத்தேர்தலுங்கிறது ஆர்கே நகர் வந்து தமிழிசையை வீழ்த்துறதுக்கு பயன்பட்டது. நாங்குநேரியும் விக்கிரவாண்டியும் கமலஹாசனையும் தினகரனையும் வீழ்த்துறதுக்கு பயன்பட்டது. வீழ்த்துறதுங்கிற வார்த்தையை சொல்றது அவங்கள நான் குறைச்சு சொல்றதுக்கு மதிப்பீடு பண்ணல. சீமானுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அவங்களோட தவறான வீகத்தால கிடைச்சுங்கிறதுக்கு தான் என்னோட கருத்தா இதை முன்வைக்கிறேன். அதே மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல சீமான் கண்டெஸ்ட் பண்ணனதும் அவருக்கு ஒரு முக்கிய பிளஸ் கொடுத்து, அதுல சீமான் கோட்டை விட்ட ஒரு இடம் எதுன்னா பாஜக நிக்கல, டால்டாக் பண்ணிட்டு நிக்கலங்கிறத அடிச்சிருக்கணும். பாஜக ஒரு பொருட்டா நினைக்காம அது என்ன பெரிய சக்தியாங்கிற மாதிரி ஒரு தப்பு கணக்கு போட்டதுனால அதை சீமான் அடிக்காம விட்டுட்டாரு. அந்த இடத்துக்குள்ள பாஜகவை அடிச்சிருக்கணும் சீமான். கரெக்ட் ஸ்ட்ராட்டஜினா பாஜக நிக்கல, நான் நிக்கிறேங்கிறத சொல்லியிருக்கணும். அது சொல்லாம விட்டது. அடுத்து வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தமிழிசையும் கமலஹாசனும் தினகரனும் அடைஞ்ச பின்னடைவை அண்ணாமலை அடையல. மோடிங்கிற இதுவும் சீமான் நிக்கல்ல நீங்கிறத அடிக்காததும் காரணம். கடைசியா மக்களவை தேர்தலில் கடைசி 2 நாள்ல அதை சொன்னாரு. அது பலன் தரல. இது ஈரோடு கிழக்கு நடக்கும் போதே நீங்க எடப்பாடி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க, நிக்கலங்கிறத சொல்லியிருக்கணும். எனிவே ஒரு இடைத்தேர்தல்ல போட்டியிடுறதுங்கிறது சீமானுக்கு வந்து கமலஹாசனையும் தினகரனையும் தமிழிசையும் தாண்டி பெரிய சக்தியா வர்றதுக்கு இன்னைக்கு 4வது அணியா வந்தா கூட 8.2% வர்றதுக்கு காரணம் ஈரோடு கிழக்க கண்டு அவரு ஓடி ஒளியல்ல. ஈரோடு கிழக்க வந்து அவர் தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சார களமா மாத்தினாரு. எனக்கே வந்து திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியின் பற்றி சமூக நீதி புரட்சிங்கிற பார்வை எனக்கு உண்டு. ஆனா சீமான வந்து நெடுஞ்செழியின் தோல்வி தமிழினத்தின் தோல்வின்னு ஒரு நரேட்டிவ 234 தொகுதியிலையும் லூசர்ஸ் கெய்னர்ஸ்ல என்னைக்குமே லூசர்ஸ் பக்கமும் ஆள் நிற்பாங்க, கெய்னர்ஸ் பக்கம் அதிக ஆள் நிற்பாங்க, அதிகாரம் இருக்கும். அது கலைஞர் கெய்னர். பட் லூசர் நெடுஞ்செழியன் தோத்து போனவர் மேலேயும் ஒரு சிம்பதி இருக்கும், நம்மால தோத்துட்டாருங்கிற ஒரு கவலை இருக்கும். பட் அதை வெளியே சொல்ல முடியாம ஜெயித்தவர் கூடயே அவமானங்களை தாங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு பேர்ல பயணிக்கிறது தான் வழக்கமா இருக்கும். அந்த இடத்துக்குள்ள சீமான் அந்த நெடுஞ்செழியன் தரப்போட சென்டிமெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. கலைஞர்கிட்ட தோத்து போய் நாம பயணிக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க சென்டிமெண்ட்டுக்கு வந்து நெடுஞ்செழியன் தோத்தது தமிழினத்துக்கு பெரிய சீர்கேடு, செட்பேக்குங்கிறத ஈரோடு கிழக்க மையமா வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா அவரு ஹைலைட் பண்ணாரு. இப்பவும் ஈரோடு கிழக்கு தேர்தல்ல திமுக வர்சஸ் நாம் தமிழர்னு வரும்போது திராவிட இயக்கம் தமிழ் தேசியம், திராவிடத்துக்கு தமிழ் தேசியம் தான் மாற்றுன்னு தமிழ் தேசியத்தை பெரிய அளவு ஹைலைட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, இந்த சப் கேட்டகரைசேஷன்ங்கிற அந்த உள்ஒதுக்கீடு மேட்டர்ல வந்து தமிழ் ஜாதிகளான பறையர்களுக்கும் தேவேந்திர குலாளருக்கும் அநீதி, நீங்க பொதுவுல இருந்து அருந்ததிற்கு எடுத்து கொடுத்துருக்கணும், பறையர் தேவேந்திர குல வேளாளருக்குள்ள அதுல இருந்து எடுத்து கொடுத்துருக்க கூடாது. இதை இனிமே காம்பன்சேட் பண்றதுக்கு பொதுவுல இருந்து 5 எடுத்து பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் 20% இருக்கிறாங்க, அவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுங்கிறத அவர் சீமான் முன்னிலைப்படுத்துவாரு. இத மாதிரி பல தரப்பட்ட இஷ்யூஸ், மற்ற கட்சிகள் எடுக்காத இஷ்யூஸ், அப்போ இலவசம் நாட்டுக்கு கேடுங்கிறத ஹைலைட் பண்ணுவாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் இலவசத்துக்கானவங்கிறதுல 2 வரையும் சேர்த்து தான் அடிப்பாரு. இப்ப நீங்க அண்ணா பல்கலைக்கழக மேட்டர் பாத்தீங்க இல்லையா, அதை கடுமையா சாடுறாரு. சாடிக்கிட்டு கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சு, கொடநாட்டுல சிசிடிவி என்னாச்சு, கொடநாட்டுல எப்படி கரண்ட் போச்சுன்னு எடப்பாடியை டைரக்டாட்டே ஹிட் பண்ணி அடிக்கிறாரு. அடுத்து பொள்ளாச்சி பாலியல் அந்த இதை பேசுறாரு. இவரு ராம்குமார் சுவாதி அதுல சிசிடிவி எல்லாம் என் வேலை செய்யலன்னு பேசுறாரு. அப்போ இந்த இஷ்யூல வந்து மற்றவங்கள இல்லாத ஒரு தெளிவு தனக்கு இருக்குன்னு 214 தொகுதி மக்கள் மத்தியிலும் அவர் அதை கொண்டு போவாரு.
அதாவது மற்றவங்க வந்து தனித்து போட்டியிடுறதுக்குள்ள சக்தி இல்லாம எடப்பாடி கூட கூட்டணி போகலாமா வேண்டாமாங்கிறதுல ட்ராயிங் வித் ஐடியா, அது இதை செய்வா அதை செய்யாம வேண்டாமாங்கிறதுல ஒரு முடிவெடுக்க முடியாம இருக்கிறாங்க. எடப்பாடியே அங்க கண்டஸ்ட் பண்ண முடியாம இருக்கிறாரு. விஜய் கண்டஸ்ட் பண்ணல. நான் கண்டஸ்ட் பண்றேன்னா நான் மக்களை நம்பி மக்களுக்காக இருக்கிறேன். நான் சந்தர்ப்பவாத சுயநலவாத மாட்டு இங்க நிக்கலாமா அங்க நிக்க கூடாதா எல்லாம் இல்ல. நான் எங்கனாலும் நிற்பேன். வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவன்கிறத நிறுவுவதற்கான, வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜை தூக்கி பிடிக்கிறதுக்கான என்னுடைய பணிகளை செய்வேன்னு சீமான் தெளிவா நிற்கிறாரு. அந்த வகையில ஈரோடு கிழக்குல நிற்பங்கிறத சீமான் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு விஷயத்தையும் இன்னொரு டேட்டாவையும் பார்க்கணும். 23ஆம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் 6.3% வாக்கு தான் எடுத்தாங்க. இதற்கு முன்னாடி இன்னொரு கருத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பழனிக்குமார் மூலமா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்க நாம் தமிழர் எடுத்தது 1% தாங்கிற ரிப்போர்ட்டை வெளியே கொடுத்தாரு. அதன் அர்த்தம் என்னன்னா, பாத்தீங்களா திராவிடத்துக்கு எதிரான தமிழ் தேசியத்தின் நிலைமைய, ஒரே 1% வாக்கு தான் உள்ளாட்சி தேர்தலுங்கிறத அதை எக்ஸ்போஸ் பண்ணாரு. அப்போ அதை மனுஷபுத்திரன் உயிர்மை எழுத்தாளர், அந்த ஒரு கொஞ்சம் அந்த இலக்கியவாதி, உயிர்மை பத்திரிகைலாம் நடத்துறாரு. திமுக செய்தி தொடர்பாளர் வரக்கூடிய ஒரு இஸ்லாமியர் மனுஷபுத்திரன்ங்கிற ஒரு சகோதரர், அவர் இஸ்லாமியருங்க தான் நான் தெளிவாக தான் சொல்றேன், அர்த்தத்தோட தான் நான் சொல்றேன். அவர் மற்றபடி ராஜீவ் காந்தி நாம் தமிழர் இருந்து போனவங்க 2 பேருமே வந்து சீமான் முடிஞ்சு போனாரு, நாம் தமிழர் முடிஞ்சு போச்சுன்னாரு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நாம் தமிழர் போன்ற கட்சியை உள்ளாட்சி தேர்தலை வச்சு மதிப்பிட முடியாது. ஆம் ஆத்மி உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாப்ல 3% தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு போதுமான ஸ்ட்ரக்சர் கிடையாது. பட் லீடர்ஷிப்பு அவங்களுக்குன்னு ஒரு மாற்று அரசியல் பாதை இருக்குது. அதை மக்களை ஏத்துக்கிட்டாங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொன்னேன். ஆட்சிக்கே வந்தாங்க. அதே மாதிரி இங்க 1% எடுத்த நாம் தமிழர் சீமானுக்கு பிரச்சார வலிமையாலும், நாம் தமிழர் தொண்டர்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீது பற்றுதல் கொண்டவர்கள், தமிழ் தேசியத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து ஆர்கே நகர்ல குவிந்ததை விட பல மடங்கு வந்து குவிஞ்சி, அது போதுமான தங்குமிட வசதி இல்லைனாலும் கூட தங்கள் கொள்கைக்காக தங்களை தியாகம் செய்து உடலை வருத்தி அவங்க வந்து கடுமையா உழைச்சதுல 1% ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த் உள்ள நாம் தமிழர் இடைத்தேர்தலே ஒரு பைசா கொடுக்காம 6.3%க்கு போச்சு. ஆனா 30% வர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி 25%க்கு போயிட்டாரு. அப்பவே நான் சொன்னேன், நாம் தமிழருக்கு செல்வாக்கு எல்லா இடத்துலயும் ஒரே சீரா இருக்கும். எடப்பாடிக்கு செல்வாக்கு இங்க டெபாசிட் வாங்கக்கூடியவர் இதே தேர்தல் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, முதுகுளத்தூர், தூத்துக்குடி பகுதியில் வந்தா டெபாசிட் கிடைக்காதுன்னு சொன்னேன். தமிழகூர் நல்லுறவில் உள்ள பின்னோட்டம் விடக்கூடிய நண்பர்களாலும் சரி, அரசியல் விமர்சனங்களாலும் சரி, பத்திரிகையாளர்களாலும் சரி, நான் சொன்னது சரியாட்சிங்கிறத உங்க மனசாட்சியோட நீங்க மனசான்றோட எண்ணி பாருங்க. அப்போ ஜெயலலிதா கையில இருந்த ரெட்டலை வேறு, எம்ஜிஆர் கையில இருந்த ரெட்டலை வேறுங்கிறது அங்க தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. எடப்பாடி கையில இருந்த ரெட்டலையில தங்களுக்கு எவ்வித பயனும் இல்லாத ஜாதிகள் ரெட்டலை விட்டு வெளியேறிட்டாங்க. அப்படி வெளியேறின சமூகங்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நாயுடு சமூகம், அருந்ததியர் சமூகம் மற்றும் செங்குந்தர், பறையர். இது வெளியேறதை நான் தெளிவாகவே ரிப்போர்ட் பண்ணி உங்க டீம் வச்சு அங்க உள்ள லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸை வச்சு அந்த தொகுதிகளின் தன்மையை பார்த்து ஆய்வு பண்ணி வெளிப்படுத்தின. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி ஐயாவின் தூண்டுதலோடு சி.வி. சண்முகன் அவர்கள் போட்ட பொய் வழக்குகள், அதுவும் ஒரே குற்றச்சாட்டுக்கு 2 வழக்குகளை போட்டு என்னை அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொன்னது சரி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் படி நான் சொன்னேன். மீண்டும் அது இன்னைக்கும் நிரூபணமாயிருக்குது. இடைத்தேர்தலில் எடுத்த வாக்க 2024 பொது தேர்தலில் ஆற்றல் அரசு போன்ற பவர்ஃபுல் கேண்டிடேட் இன்னும் ஈரோடு கிழக்குக்குள்ள அதிமுக எடுக்கல. 3% வாக்குகளை இழந்துட்டாங்க. அப்போ என்னோட பார்வையில ஜெயலலிதா கையில இருந்த ரெட்டலை வேறு, எடப்பாடி கையில இருந்த ரெட்டலை வேறு என்று அதிமுக விட்டு வெளியேறிய நாயுடு சமூகம், செங்குந்தர் சமூகம், அருந்ததியர் சமூகம், பறையர் சமூக வாக்குகள் மீண்டும் அதிமுக ரெட்டை பக்கம் வரல. தங்களுக்கு பலனளிக்காத சிம்பல் என்று அவர்கள் வெளியேறி விட்டார்கள். அதே வேளையில 6.3 எடுத்த சீமா 8.3% எடுத்திருக்காருன்னா, 1/3 ஓட்டு அவரோட பேசிக் ஸ்ட்ரென்த்தோட இடைத்தேர்தல் எடுத்திருக்காருன்னா, நிச்சயமா சீமான வந்து அதிமுகவின் ரெட்டலைகளால் பலன் இல்லாத சமூகங்களை வந்து சீமானை ஏத்துக்கிறாங்க. தமிழ் தேசியத்தையும் தாண்டி பசியப்ப ஜாதிகள் சீமான ஏத்துக்கிறாங்க. 100% கம்யூனிட்டிஸ் வந்து சீமான ஏத்துக்கிறாங்க. சோ சீமானும் அவங்க உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு தான் தன்னுடைய காய்களை நகர்த்துறாரு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காய் நகர்த்தல் தான், ஒரு துணிச்சலான ஒரு முடிவு தான் பறையர் தேவேந்திர வேளாளர்களுக்கு 5% இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்க வேண்டுங்கிறது. இதை வந்து சீமான் வந்து ஈரோட்டுல களமா எடுப்பாரு. அது ஈரோடு கிழக்குக்கு மட்டுமல்ல, ஈரோடு கிழக்குல வந்து அருந்ததியர் சமூகம் தான் 15% மேல இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரும்பான்மை அட்டவணை பிரிவு சகோதரர்கள்.
ஆனா பறையர் தேவேந்திர குல வேளாளர் ஈரோடு கிழக்குல எண்ணிக்கையில் குறைவா தான் இருப்பாங்க. பட் சீமான் இந்த இஷ்யூவை எடுத்து களமாடுறாருன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இந்த 2 சமூகங்கள் வந்து அதிமுகவை கைவிடணும், திமுகவில் இருந்தும் பாதிப்பை ஏற்படுத்தணுங்கிற லெவல்ல அவர் ஒரு இஷ்யூ எடுப்பாரு. இந்த இஷ்யூ தமிழ்நாடு ஃபுல்லா ஹைலைட் ஆகும். ஸோ இடைத்தேர்தலை நான் துணிஞ்சு போட்டியிடுவேன், அதுல என் இஷ்யூஸை சொல்லி அதை தமிழ்நாடு ஃபுல்லா ஹைலைட் பண்ணுவேங்கிறது தான் அவரோட பார்வை. அதே போல மருது பாண்டியர் வேலுநாச்சியாருக்கு இல்லாத புகழ் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் எதற்குன்னு சொன்னா எனக்கு தமிழ் ஐக்கான் தான் முக்கியம்னு சொல்றாரு. வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்ட சீமான் வந்து தமிழ் ஐக்கான முன்னிறுத்தி களமாடணுங்கிறதான் அவரோட நோக்கமா இருக்கு. அப்ப மக்கள் மத்தியில என்ன தெரியும், ரஜினி ரசிகர்னு சொன்ன விஜய் எல்லாம் எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லி சுயலாபத்துக்கும் தன்னுடைய பிழைப்புக்காகவும் சினிமா மார்க்கெட்டை உயர்த்ததுக்கும் எம்ஜிஆர் ரசிகர்களை வந்து தன்வசப்படுத்த பார்த்தாரு. எந்த கோட்பாடும் கிடையாது, ஒரு நாணயமும் நம்பகத்தன்மையோ கிடையாது. ஆனா சீமான் அப்படி இல்லை. எம்ஜிஆர் ஊழல்வாதி, சாராயபாரிகளை கல்வி தந்தை ஆக்கினாருன்னு அந்த இதையும் மருதுபாண்டியருக்கு இல்லாத பேர் எம்ஜிஆருக்கு எதுக்குன்னு ஒரு தமிழ் தேசிய அடையாளத்துக்காக எம்ஜிஆரே அடிச்சு அந்த ஓட்டு எனக்கு வரலனாலும் பரவாயில்ல, என்ன நம்பி எனக்காக வரக்கூடிய வாக்குகள் எனக்கு போதுங்கிற அடிப்படையில் அவரு தன்னுடைய களத்தை வந்து ஈரோடு கிழக்குல அமைப்பாரு. ஸோ ஒவ்வொரு இடைத்தேர்தலும் சீமானுக்கு பெரிய பூஸ்ட் ஆயிருக்குது. அதே போல விக்கிரவாண்டி நாங்குநேர்ல கண்டஸ்ட் பண்ணாதது சீமானோட செல்வாக்கான நபர்களான கமலஹாசன் தினகரனோட கட்சி சீமானோட 3 மடங்கு கீழே போறதுக்கு காரணம் அவர்கள் இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணாம அவங்க சீரியஸான அரசியல்வாதிகள் அல்ல, மேம்போக்கான அரசியல்வாதிகள், பகுதி நேர அரசியல்வாதிகள்னு தங்களை நிரூபிச்சதுதான். வெற்றியோ தோல்வியோ களத்தில் இருக்கக்கூடிய சீமான் நம்ம ஆளுன்னு பொதுமக்கள் வந்து மக்களவை தேர்தலில் பொது தேர்தலில் சீமானுக்கு வாக்களித்ததற்கு முக்கிய காரணம். அந்த வகையில தான் இப்ப நான் விஜயும் பாக்குறேன். விஜய் வந்து விக்கிரவாண்டியில நின்று இருக்கணும், நின்று வன்னியர் வர்சஸ் பறையர் அந்த போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். எனக்கு சக்தி இருக்குன்னு அதை உடைப்பேன்னு போகணுமே தவிர, அந்த தன்னம்பிக்கையோட களத்துக்குள்ள நிற்கணுமே தவிர எனக்கு சக்தி இல்லைன்னு அந்த களத்தை விட்டு ஓடக்கூடாது. சீமான் அந்த களத்துக்குள்ள நின்னாரு. இடஒதுக்கீடு தொடர்பா 10.5க்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாம எடப்பாடி பழனிசாமி நழுவிட்டாரு. டாக்டர் ராமதாஸ் டைரக்டா 10.5 கொடுன்னு கேட்டாப்புல. சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கூட இருந்தா கூட்டி கொடுங்க, குறைவா இருந்தா குறைவா கொடுங்க, எல்லா ஜாதிக்கும் சமநீதி வேணும், வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கொண்டர் ஊராளி கவுண்டர், நான் சொல்லவில்லையா தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பருவராஜ மீனவர் ஆண்டி பண்டாரம் சங்கம், இந்த சமூகங்களுக்கும் எம்பிசிக்குள்ள சமநீதி வேணும்னு சீமான் ஆணித்தரமா சொல்றாரு. அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் எல்லாரோட நியாயத்தையும் பார்க்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி பிசிக்குள்ள முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா தஞ்சாவூர் கள்ளர் போன்ற சமூகங்களுக்கும் நியாயம் கிடைக்குங்கிற அடிப்படையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் நீங்க அந்த மாறுதல்ல செய்யணுங்கிற கருத்தை ராமதாஸ் கருத்தை ஒட்டி இருந்தாலும் சற்று மாறுபட்டு இருக்கும் அந்த கருத்து. அதை துணிவா நின்று களத்துக்குள்ள சொன்னது வட தமிழகத்தில் உள்ள பறையர் பிற ஜாதிகள் மத்தியில எல்லாம் சீமான் வந்து பரவாயில்ல தன்னோட கருத்தை நேர்மையா சொல்றாரு, களத்துக்குள்ள வந்து சொல்றாரு. விஜய் அப்படி இல்லை, எடப்பாடியை நழுவிட்டாருங்கிறதுல சீமானுக்கு இமேஜ் விக்கிரவாண்டியில நின்னதுல அது வளர்ந்துருக்கு. இதை நான் தரவுகளோட சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். விக்கிரவாண்டியில நாங்குநேரிலையும் கமலஹாசனும் தினகரன் நிற்காதது பலகீனம் அடைஞ்சாங்க, நின்ன சீமான் பலம் பெற்றார். இப்பவும் விக்கிரவாண்டியில நிற்காத எடப்பாடி பழனிசாமிக்கு பறையர் பிற சமூகங்கள் அருந்ததியர் உடையார் செங்குந்தர் மத்தியில சீமான் போல்டா நிற்கிறாரு, இவரு ராமதாஸை ஏத்து நிற்க முடியாம நழுவிட்டாருங்கிற பார்வை 100% இருக்கு. யாரும் சர்வே எடுத்து விக்கிரவாண்டி நிலைமை விக்கிரவாண்டியில எடப்பாடி நிற்காதையும் விஜய் நிற்காதையும் எப்படி பாக்குறீங்க, சீமான் நிற்கிறத எப்படி பாக்குறீங்கன்னு நீங்க வட தமிழகத்துல உள்ள சேலம் பகுதியிலனாலும் சரி, நீங்க விழுப்புரத்துலனாலும் சரி, சிதம்பரத்துலனாலும் சரி, நீங்க ஜெயங்கொண்டான் அரியலூர் எங்க வேணாலும் எடுத்து கேளுங்க, இதே கருத்து தான் குறிப்பிட்ட இந்த பிரிவு மக்கள் மத்தியில எடப்பாடி ஒதுங்கிக்கிட்டாரு, துணிச்சலா வந்து நிக்கல, சீமான் நின்னாருங்கிற ஒரு இமேஜை கொடுக்கும். இப்போ 2வதும் எடப்பாடி விலகி சீமான் நிற்கக்கூடிய ஒரு களம் உருவாதான் நான் பாக்குறேன். எடப்பாடி விலகுறதுக்கு காரணம் 3% இறங்கிட்டாரு. இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா 38% இருந்த அதிமுக அணி சட்டமன்ற இடைத்தேர்தல்ல செந்தில் பாலாஜியின் அதிரடி அரசியல்ல 25% குறைஞ்சிட்டாங்க, 13% குறைஞ்சிட்டாங்க. இப்போ பொது தேர்தலில் அவங்க பலம் 22% தான். இப்போதும் செந்தில் பாலாஜி அதிரடி பண்ணுவாரு. அந்த அதிரடிக்கு வந்து திமுக 56% பொது தேர்தலுக்குள்ள அந்த செக்மெண்ட்ல எடுத்திருக்குது. இடைத்தேர்தல் 65 எடுத்துட்டாங்க. மீண்டும் 65க்கு போனா கூட இந்த 8% வாக்கு பாதிப்புல ஒரு 5% வாக்கு, ஒரு 6% வாக்கு
அதிமுக பாதிச்சுட்டா அதிமுகவுக்கு டெபாசிட் போயிடும். அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிமுக களத்துக்குள்ள வந்தா இருக்குது. இடைத்தேர்தலை விட்டு பொது தேர்தலில் 2% வாக்கை உயர்த்தி இருக்கிற சீமான் நிச்சயமா தன்னுடைய வாக்குகளை உயர்த்ததுக்கான பிரகாசமான சூழ்நிலைகள் அங்க உண்டு. அதை விட சீமான் அந்த இடைத்தேர்தலை தமிழகம் முழுவதும் தன் கொள்கைகள் பரவுவதற்கு இடைத்தேர்தலை போட்டியிடுவதே எனக்கு பெரிய வெற்றி தான், அதுவே எனக்கு வளர்ச்சி தாங்கிறது அடிப்படையில சீமான் களத்துக்குள்ள நிற்பாரு. அந்த அட்வான்டேஜ் ஈரோடு கிழக்குல மீண்டும் சீமானு கிடைச்சிடுச்சு. விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பிளஸ் நான் சொன்னது ஈரோடு கிழக்கு அது நிரூபிக்கப்படும். விஜய் களத்துக்குள்ள வராதது விக்கிரவாண்டியை தொடர்ந்து இங்கேயும் களத்துக்குள்ள வரலன்னா விஜய் கமலஹாசன் 2.1 விஜய்க்கு இமேஜ் அதுல பாதிக்கப்படும் தான் நான் கருதுறேன். சீமான் இமேஜ் மக்களோட இருக்காரு, மக்களுக்காக இருக்கிறாரு, தொடர்ந்து நிற்பாரு, வளருவாருங்கிறதா மக்களோட பார்வை. இதுதான் சீமானுக்குள்ள ஒரு பிளஸ். அதே போல தனித்து போட்டியிடுவான்னு சீமான் இருக்கிறதும். நண்பர் மணி சீமான இன்டர்வியூ பண்ண அந்த இன்டர்வியூ 3 நாள்ல 10 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. அப்ப தனித்து போட்டிங்கிற ஒரு போல்டா சீமான் நிற்கிறாருங்க போது அரசியல் களத்துக்குள்ள அது பெரிய ஒரு பூஸ்டர் சீமானு கொடுக்குது. அதை மீண்டும் செயல் வடிவங்கள் கொடுக்கும் விதமா அங்க நிற்கிறாரு. பாஜக நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். பாஜகவா தமாகவான்னு தெரியல. உள்கட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய அவங்க இது நிற்பது தொடர்பான முடிவு எடுத்து அவங்களும் அறிவிப்பாங்கன்னு தான் நான் கருதுறேன். விஜய் நிற்க மாட்டாரு, எடப்பாடி பழனிசாமி நிற்க மாட்டாருன்னு கருதுறேன். அது நிற்காம போறது அவங்களுக்கு பலகீனம்ங்கிறது 26 தேர்தலில் தெரியும். அவங்க உணரல. ஒரு பிரிவு மக்கள் மத்தியில அவங்க நம்பிக்கை இழக்கிறாங்க. இடைத்தேர்தலில் நின்னாலும் நம்ம ஓட்டு போட மாட்டோங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு எடப்பாடின்னு தான் அருந்ததியர், பறையர், செங்குந்தர், நாயுடு போன்ற சமூகங்கள் அவர் புரிஞ்சுக்கிட்டாரியா நம்ம ஓட்டு வராதுன்னு. நம்ம ஓட்டு வரும்னா களத்துக்குள்ள வந்திருப்பாரு. நம்ம ஓட்டு வராதுன்னு அவருக்கு தெரியுமா, எப்படி களத்துக்குள்ள வருவாருன்னு தான் இவங்க ஈரோடு கிழக்குல மட்டும் இல்ல அந்த பகுதியில கொங்கு பெல்ட்ல உள்ள இதர சமூகத்தினர் எடப்பாடியை பற்றி பார்ப்பாங்க. இதே பார்வை தான் விக்கிரவாண்டியிலும் இருந்தது. விக்கிரவாண்டியில சுமார் 25% ரெட்டைலை வாக்குகள் உதயசூரியனுக்கு போச்சு. நம்ப முடியுதா? சீமான் தான் சொன்னாரு. 25% ரெட்டைலை வாக்கே உதயசூரியன் போயிட்டா எடப்பாடிக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, எடப்பாடியை நம்பி யார் ஓட்டு போடுவா, எடப்பாடியை நம்பி யார் ஜெயிக்க முடியுங்கிற அந்த கருத்து சீமான் போன்றவர்கள் மனதில ஆணித்தரமா பதிஞ்ச காரணம் விக்கிரவாண்டியில அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நான்-1 ரெட்டைலை வாக்குகள் உதயசூரியனுக்கே போயிட்டு இதோட ரிஃப்ளெக்ஷன் என்டையர் நார்தன் பெல்ட்லயும் சீமானுக்கு ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் சாதகமா பொது தேர்தலில் இந்த பிரிவு மக்கள் மத்தியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி நிக்கலன்னா நம்மளெல்லாம் நம்பல, நம்ம பிரிஞ்சு வந்ததுதான்னு அவங்க பொது தேர்தலில் சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் ஸ்டாலினே இதை ஏன் சொல்றோம்னா லாஜிக்கலா அந்த பார்வை அங்க அப்படித்தான் போகும்ங்கிற ஒரு தன்மையிலையும் வளர துடிக்கக்கூடிய பிற சமூகங்கள் சீமானை கைப்பற்றி தான் நாம உயர முடியும், நாம சீமானை தூக்கி விட்டு நாமளும் உயரோம்னு பசியப்ப சாதிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரமற்ற ஜாதிகள் நினைப்பாங்கங்கிற என்னுடைய கள ஆய்வுல இருந்துதான் என்னோட கருத்தை நான் சொல்றேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சீமானுக்கு களம் வருவதற்கு முன்னாடியே மக்கள் மத்தியில் பெரிய வெற்றியை கொடுத்திருக்குது. இவர் மக்களுக்கானவர், மக்களோட நிற்பாரு, எந்த தேர்தலா நிற்பாருங்கிறது சீமானுக்கு பெரிய ஒரு பூஸ்டிங் இமேஜ். அந்த இமேஜ் அவர் கண்டஸ்ட் பண்ணுவதே அவருக்கு கொடுத்துருக்குது. மீண்டும் பழைய மாதிரி தான் கேண்டிடேட் போடுவார்னு நினைக்கிறேன். வரட்டும், பார்ப்போம். தேர்தல் ஆணையம் ரொம்ப குறுகிய கால அவகாசம் தான் கொடுத்துருக்குது. என்றாலும் நாம் தமிழருக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நிற்போன்னு சொல்லிட்டாங்க. மற்ற கட்சியோட நிலைப்பாடு விஜயும் அதிமுக நிற்பார்களா என்பது சந்தேகமே. பாஜக தமாக கொடுக்குறாங்களா அவங்கள நிற்கிறாங்கிறத போக போக தெரியும். அண்ணாமலை நிற்க விரும்புறாருங்கிற மாதிரிப்பட்ட செய்திகள் வந்துட்டு இருக்குது. ஸோ பலரையும் நிற்க சொல்லி அவர் அதற்கான வற்புறுத்தல்களை ஈடுபடுறாரு. ஸோ அதிமுகவும் அதிமுக நிற்காதுங்கிறதும் விஜய் நிற்க மாட்டார் என்பதும் தெரிந்தாலும் நாம் தமிழர் நிற்பதை தெளிவாக அனௌன்ஸ் பண்ணியது மக்கள் மத்தியில பெரிய பூஸ்ட். பாஜக 50-50 சான்ஸ்ல இருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன கேள்வி அப்படின்னா, இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது 26 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படின்னு ஒரு இதை சீமான் உருவாக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? திராவிடத்துக்கு எதிரான ஒரு சக்தியில நான் தான் முதன்மையானவன், நான் உறுதியா நிற்கக்கூடியவன், நான் திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்தே எதிர்ப்புங்கிறத சீமான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. அதுதான் சீமானுக்கு துணிச்சல், தன்னம்பிக்கை. நடிகர் விஜய் போன்றவர்கள் அதிமுகவை எதிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. சோ அவங்களோட பார்வை ஒரு இஷ்யூல திமுக மட்டுமே குறை சொல்லிட்டு அதே இஷ்யூல திமுகவோட மோசமா அதிமுக இருந்த கடந்த காலங்களை மறந்துகிட்டு ஒரு தேர்தல் கூட்டணி அனுகூலத்துக்காக அவங்க பேசுறாங்க. பாமகவும் இதே நிலைப்பாட்டை தான் எடுத்து பேசுறாங்க. சோ
இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை வந்து கட்சிகள் எடுக்கும்போது தனித்து நின்று திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 பேருமே எதிர்க்கக்கூடிய சீமானுக்கு இப்பொழுது வெற்றி வீரரா நிற்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய ஹீரோவா நிற்க வாய்ப்பு உண்டு. கம்யூனிஸ்டுகளை பற்றி சீமான் கையாளுறதும் அதே பாதையில தான் கையாளுறாரு. ஈரோட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாலும் லாபம்னு நினைக்கிறாரு. விசிக என்றாலும் சரி, பாமக என்றாலும் சரி, எல்லா கட்சிகளையும் அதே அதே புள்ளியில தான் கையாளுவார். விஜய் கண்டஸ்ட் பண்ணாதான் நான் கிண்டல் பண்றேன், சீமான் கிண்டல் பண்ண மாட்டாரு. விஜய்க்குன்னு ஓட்டு வங்கி உருவாகல, ஆனா அபிமானிகள் ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்ட கட்சிக்கு தான் போடுவாங்க. சீமான் விஜய் விமர்சிக்காம இருக்கிறது வந்து அந்த அபிமானிகள் ஓட்டு ஓரளவு சீமானு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கலாம். மீண்டும் சொல்றேன், விஜய்க்கு வந்து ப்ரூவ்டு ஓட்டு விக்கிரவாண்டியிலும் கிடையாது, ஈரோடு கிழக்கிலும் கிடையாது. விஜய் மீது பற்றுதலும் அபிமானம் கொண்டவங்க இருப்பாங்க. சோ விஜய் நிக்கலங்கிறதுக்காக நான் கிண்டல் நக்கல் நையாண்டி அடிக்கிற மாதிரி சீமான் அடிக்க போறது இல்லை. அதை வந்து அவரு ஓரளவு ஓவர் கம் பண்ணி தான் போவாரு. சோ அவர் விடுதலை சிறுத்தைகள் அபிமானிகள், பாமக அபிமானிகள், வாக்காளர்களே சொல்லலாம் அவங்கள. விஜயின் வாக்காளர்கள் கிடையாது, அபிமானிகள். இந்த மாதிரி உள்ள தரப்பை வந்து தனித்து போட்டிவிட தன் பக்கம் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வாரு. எந்த அளவுக்குங்கிறது பொறுத்திருந்தான் சொல்ல முடியும். ஆனா விக்கிரவாண்டியில பண்ண மாதிரி அதிமுக ஓட்டுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி இருக்குன்னு களமாட மாட்டாரு. அவுட் ரைட்டா தன்னோட கொள்கைப்படி யாருன்னாலும் அதிமுக சைட்ல இருந்து விமர்சனம் பண்ணதுக்கு தயங்க மாட்டாரு. அதுதான் அவருக்கு லீடர்ஷிப்புக்கும் அழகு, லீடர்ஷிப்புக்கும் உரம்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில சீமானோட இந்த ஈரோடு கிழக்குங்கிறது ஈரோடு கிழக்குக்கானதல்ல, 214 சட்டமன்ற தொகுதிக்குமானது. இந்திய எதிர்ப்புனாலும் சரி, சமஸ்கிருதம் எதிர்ப்புனாலும் சரி, ஒவ்வொரு இஷ்யூவையும் வந்து திமுகவில இருந்து தான் மாறுபட்டு உறுதியாக வேகமாக நிறுத்தணும் என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்றதும், இந்த இஷ்யூவை சொல்றதுக்கு அதிமுகவுக்கு அருகதை கிடையாதுங்கிறத காட்டுறதுக்கும் சீமான் இந்த களத்தை தெளிவா பயன்படுத்துவார். திமுகவோட இந்திய எதிர்ப்பிலையும் சமஸ்கிருத எதிர்ப்பிலையும் தான் உறுதியானவன்கிறத 214 தொகுதி மக்களுக்கும் கடத்துறது தான் அவரோட நோக்கமா இருக்கும். அதே மாதிரி திமுக செய்த தவறுகளை விட பெரும் தவறுகளை அதிமுக செய்திருக்கு. சோ அதிமுகவை மொத்தமா கழிச்சிருங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில சீமான் கொண்டு போவார். இலவசங்கள் நாட்டுக்கு கேடு என்பதை கொண்டு போவார். இப்படி பெரியார் இஷ்யூல அவரோட கருத்தை கொண்டு போவார். இப்படி தன்னுடைய கருத்தியலை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கிறதுக்கு ஈரோடு கிழக்கு களத்தை வந்து சீமான் வெகுவா பயன்படுத்துவாரு. பாஜக வரலன்னா திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம்ங்கிற அந்த நரேட்டிவ் வந்து 214 தொகுதியிலையும் உள்ளுக்குள்ள கடுமையா ஊடுருவி உள்ள இறங்கி போகும். சாதாரண ஜனங்கள் மத்தியில் அது பேசப்படும். அது நாம் தமிழர் சீமானுக்கு, கில்லிங் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய நாம் தமிழர் சீமானுக்கு அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். சோ ஈரோடு கிழக்கு சீமானுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தது. களத்துல விட்டு விலகக்கூடிய எடப்பாடிக்கும் விஜய்க்கும், எடப்பாடிக்கு பின்னடைவு, விஜய் பிக்கப்பே ஆக மாட்டார். ஜான் ஆரோக்கியசாமி கூட இன்னைக்கு விஜய்க்கு 2% தான் சொல்றாரு. 2 இல்ல, புஷி ஆனந்த நீங்க இழந்தீங்கன்னா அது கூட வராது. புஷி ஆனந்த் விஜய்க்கு பெரிய பிளஸ். விஜய்க்கு பணத்துல ஜான் ஆரோக்கியம் சொல்ற மாதிரி விஜய்க்கு பாப்புலாரிட்டியில இல்ல, விஜய்க்கு பணத்துல. எஸ், விஜய்க்கு பணத்துல. இது ஜான் ஆரோக்கியசாமிக்கு மனச்சாட்சிக்கு தெரியும், புஷி ஆனந்துக்கு தெரியும். விஜய்க்கு பணத்துல ஆள போறான் தமிழ்நாடு மதுரையில போஸ்டர் ஒட்டி அதை ஊடகத்துல விவாதம் எடுக்க செய்து ஒரு 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 அரசியல் லாபத்துக்கும் சினிமா லாபத்துக்கும் விஜயின் பணத்தை புஷி ஆனந்த் மூலமாக செலவழிக்கிறாங்க. அது இன்னொரு உதாரணம் அதுக்கு சொல்றேன். தமிழ்நாடு ஃபுல்லா பொதுவா வட மாவட்டத்தை சேர்ந்தவங்க வட மாவட்டத்துல அதிக முன்னுரிமை கொடுத்து அவங்க செயல்பட்டதுனால அதை சொல்றேன். செப்டம்பர் 17 மாநாட்டுக்கு உங்க ஊர்ல செவரெழுத்துக்கள் குறிப்பிடத்தக்க அளவு இருக்கவே இருந்திருக்காது. விஜய்க்கு செப்டம்பர் 17 மாநாட்டை தள்ளி வைக்கிறாரு. நான் விமர்சனம் பண்றேன், செவரெழுத்துக்கள் இல்ல, கொடியேற்றப்படலாம் விமர்சனம் பண்றேன். மாநாட்டை அக்டோபர் 27 தள்ளி வைக்கிறாரு. எல்லா ஊர்களிலும் செவரெழுத்துக்கள் எழுதப்பட்டன. அனைத்து ஊர்களிலும் விஜய் பணத்தை புஷி ஆனந்த் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு பட்டுவாடா செய்து செவரெழுத்து எழுதினார். இத நான் சொல்றத அந்தந்த ஊர்ல இருக்கவங்க உங்க ஊர் செவர்ல செப்டம்பர் 17க்கு எவ்வளவு சுவரெழுத்துக்கள் இருந்தது, அக்டோபர் 27க்கு திடீர்னு எவ்வளவு சுவர்கள்ல மாநாடு விஜய் புஷி ஆனந்த்னு சுவரெழுத்துக்கள் அதிகமாச்சுங்கிறத நீங்க உணர்ந்தாலே விஜய்க்கு பணத்தை புஷி ஆனந்த் வாங்கி விஜய் ரசிகர்கள் சொல்லக்கூடிய
புஷி ஆனந்த் ஆதரவாளர்களுக்கு கொடுக்கிறார். அவர்கள் அதுல ஆக்டிவேட் ஆகிறார். இதுதான் தாவேகா. இதை ஜான் மறைக்கலாம். அது வந்து சிங்கிள் லீடர் பார்ட்டி கிடையாது, டபுள் லீடர் பார்ட்டி. ஒரு லீடர் விஜய், ஒரு லீடர் புஷி ஆனந்த். இதுதான் உண்மை. ஜான் தலைகீழ நின்னாலும் இதை மறைச்சுவிட முடியாது, இதை உடைச்சுவிட முடியாது. சரிங்க. இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி இந்த நேரத்திலையும் எங்களுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ச்சியா நம்ம பேசுவோங்க. இடைத்தேர்தல் நெருங்க நெருங்க. மிக்க நன்றிங்கய்யா. நன்றி அர்ஜுன்.